தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். இங்கே இருக்கிற பாஸ்டர் டைட்டஸ் அவர்கள் நமக்கு அறிமுகமானார்கள். கடந்த முறை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார்கள். அவனோடு கூட பாஸ்டர் பி வர்கீசன் பாஸ்டர் குரங்குச்சாலை பகுதியிலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்ம கரங்களை தட்டி பாஸ்டர் ஊழியர்கள் அந்த ஒரு டைட்டான ஷெட்யூலையும் பாஸ்டர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷம் உள்ளவர நடித்திருந்த சகோதரிக்கும் சகோதரிக்கு கை கொடுத்து போறாங்க. கர்த்தாவே நம்ம நடுவிலுண்டு சந்தோஷம் உள்ளவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஒரு தடவை கூட ஹalleluya பிரைஸ் தி லார்ட். தெய்வத்தின் பரிசுத்த நாமம், தேவனுடைய மகத்துவமான நாமம் இந்த பகலில் வாழ்த்தப்படுவார்கள். இந்த கால வேளையில் உயர்த்தப்படுவதாக. இந்த பகலில் இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியும் தெய்வ வசனமுமாய் தேவனுடைய வசனமுமாக சேலம் பட்டணத்தில் நிற்பா. இந்த சேலம் என்கிறதான பட்டணத்தில் நிற்க தெய்வம் ஒதுக்கிய நல்ல வசனங்கள் தேவன் எனக்கு தந்ததான நல்ல இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட சுசூஷிക്കുന്ന ஊழியத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரை நன்றி அறிக்கைகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அந்த வேளையில் ഈ സഭയുടെ ശുശ്രൂഷകനായിരിക്കുന്ന இந்த சபையில் ஊழியக்காரராக இருக்கிற ജോൺ പാസ്റ്ററിനെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. பாஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். കർത്താവിന്റെ ആശീർവാദത്തിനെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. அவருடைய மனைவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ഇരുവരെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இரண்டுபேரையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. പ്രവർത്തനങ്ങളെ ദൈവം വിശാലപ്പെടുത്തുമാറാകട്ടെ. அவருடைய ஊழியங்களை கர்த்தர் விசாலப்படுத்துவாராக. ഇതിനേക്കാൾ ഉപരിയായി കർത്താവ് അവർക്ക് സാക്ഷികൾ കൊടുക്കട്ടെ. இதை விட மேலான தேவன் அவர்களுக்கு சபைகளை கொடுப்பாராக. അനേക ആത്മാക്കളെ നേടുവാനുള്ള ஆத்துமாக்களை தேவன் கொடுப்பாராக. അവരുടെ മേൽ ദൈവം പകരട്ടെ. அவருடைய தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇത്ര മനോഹരമായ ആലയത്തിൽ இந்த மகிமைக்குரிய இந்த இடத்தில் നമുക്ക് കടന്നു വരുവാൻ நாம் கடந்து வருவதற்கு കർത്താവ് എനിക്ക് അവസരം தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ഇന്ന് പകലിൽ இந்த காலவேளையில் ഓർക്കണം. நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ആരാധിപ്പാൻ കഴിയാതെ, ஆமென், ஆராதிக்க முடியாமல், പ്രാർത്ഥിപ്പാൻ കഴിയാതെ, ஜெபிக்க முடியாமல் ഭാരപ്പെടുന്ന അനേകരെ നമ്മുടെ ചുറ്റുപാടിലുണ്ട്. வேதனைப்படக்கூடிய அநேகர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ அப்படி இருக்கும் பொழுது കർത്താവ് നമുക്ക് ஆமென், ஆண்டவர் நமக்கு ഈ ആലയത്തിൽ കടന്നു വരുവാൻ இந்த ஆலயத்தில் வந்து ആരാധിപ്പത്തക്കവണ്ണം ஆராதிப்பதற்கு தக்க ദൈവം ഒരുക്കിയ അവസരങ്ങൾ தேவன் நமக்கு தந்த வாய்ப்புக்காக നമ്മുടെ ചരിത്രത്തിൽ ദൈവം സ്തോത്രം. இந்த தேவனை மகிமைப்படுத்தி ദൈവ അഭിഷേകത്തിന്റെ ഭാരമോ, தேவனுடைய வல்லமை ஊற்றப்படும். ദൈവ ശക്തിയുടെ വിശ്വസിക്കുക. കരമടച്ച് ദൈവത്തെ സ്തോത്രിക്കുക. പോരാ, പോരാ, കരമടച്ച് ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. Praise the Lord. ஆமென். Praise the Lord. എൻ്റെ പേര് என்னுடைய பெயர் ടൈറ്റസ് സെബാസ്റ്റ്യൻ ആണ്. பாஸ்டர் டைட்டஸ் செபாஸ்டியன். എൻ്റെ സ്വദേശം என்னுடைய சொந்த தேசம் കേരളം, கேரளம், തൃശ്ശൂർ ജില്ലയിൽ திருச்சூர் மாவட்டத்தில் മാനാമംഗലം എന്ന ദേശമാണ്. மானாமங்கலம் என்கிற ஊர். Praise the Lord. ஹல்லேலூயா. ജനിച്ചത് തന്നെ நான் பிறந்தது ഈ ബെന്തക്കോസ്ത് കുളത്തിലായിരുന്നു. நான் ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் தான் பிறந்தேன். Praise the Lord. Hallelujah. 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 എൻ്റെ പിതാവ് என்னுடைய தகப்பன் നീണ്ട 33 വർഷം நீண்ட 33 வருடங்கள் ദൈവത്തിന്റെ വേലയിൽ தேவனுடைய வேலையில் നിൽക്കുവാൻ തക്കവണ്ണം കർത്താവ് സഹായിച്ചു. நிற்பதற்கு தக்கதாக தேவன் உதவி செய்தார். 2021 കൊറോണ എന്ന മഹാമാരി கோவிடுடைய காலத்தில் சொல்லி ലോകമാകെ പടർന്നു പന്തലിച്ചപ്പോൾ அந்த உலகம் முழுவதும் அது அவன் பரவின பொழுது അനേകം മരണത്തിന് കീഴടങ്ങി. அநேகர் மரணப்பட்டு போனார்கள். എൻ്റെ അപ്പച്ചനും என்னுடைய தகப்பனும் ഈ ലോകത്തോട് വിട പറയുവാനായി. இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார். എൻ്റെ അപ്പച്ചനും അമ്മയ്ക്കും என்னுடைய அம்மாவும் என்னுடைய தகப்பனும் ഒറ്റ ആഗ്രഹം, ஒரே ஒரு ஆசை. അവർ ചുമന്ന വേദപുസ്തകം ചുമന്ന ஆமென், நாங்கள் சுமந்த வேத புத்தகத்தை சுமந்து ലോകത്തിന്റെ എല്ലാ രാജ്യങ്ങളിൽ കടന്നു പോകുവാൻ. தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகத்துடைய எல்லா ராஜ்யங்களும் கடந்து போக வேண்டும். എൻ്റെ അമ്മ ഇവിടെയുണ്ട്, என்னுடைய அம்மா என்னோடு கூட இருக்கிறாங்க. എൻ്റെ വൈഫ് ഇവിടെയുണ്ട്, என்னுடைய மனைவி என்னோடு கூட இருக்கிறாங்க. വൈഫിന്റെ അമ്മയും അപ്പച്ചനും ഇവിടെയുണ്ട്, അനിയത്തി, ഹസ്ബൻഡ്, അതുപോലെ തന്നെ അനിയന്റെ അമ്മയും പപ്പയും, എൻ്റെ മിന്നയുടെ അമ്മയുടെ 2 ചേച്ചിമാരും ഇവിടെ കടന്നു വന്നിട്ടുണ്ട്. ஓகே, ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னாங்க. அவங்க ஹோல் ஃபேமிலி முழு குடும்பம் இங்க இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். എല്ലാവർക്കും യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വന്ദനമായി. எல்லாரும் சேர்த்து நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். Praise the Lord. ஹalleluya. അപ്പോൾ എൻ്റെ അപ്പച്ചൻ്റെ അമ്മയുടെ ആഗ്രഹമാണ് ഞാൻ കർത്താവിന്റെ വേല ചെയ്യണമെന്ന്. என்னுடைய தகப்பனுடைய தாயினுடைய ஆசை
എനിക്ക് അവസരം തരുവാൻ தேவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. എന്നോട് കൂടെ അന്ന് അന്നേക്ക് നന്നായി പ്രസംഗിച്ച നന്നാக வேதவசனத்தை பிரசங்கித்த അന്ന് ശോഭിച്ചു നിന്ന அன்னைக்கு பிரகாசித்து இருந்த ഇന്ന് പലരും ലോകത്തിൻ്റെതായ ജോലിയിൽ പ്രവേശിച്ചു. அவர்கள் உலக பிரகாரமான வேலைக்கு கடந்து போனார்கள். കർത്താവിനെ നിർത്തിയ ദൈവത്തിന്റെ പദ്ധതിക്ക് ദൈവത്തിന്റെ കൃപയോട് മാത്രമാണ്. அவருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. ദൈവത്തിന്റെ കൃപയോട് മാത്രമാണ്. அவருடைய கிருபை மாத்திரமே. നമുക്ക് അല്പസമയം ദൈവത്തിനെ ചിന്തിക്കാം. நாம் கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிக்கலாம். യാക്കോബിന്റെ ലേഖനം யாக்கோபினுடைய நிருபம் 4-ാം അധ്യായം 4வது அதிகாரம் 17-ാം വാക്യം ഒരാൾ ശബ്ദവൃത്തി മലയാളത്തിലും അപ്പോൾ തന്നെ തമിഴിലും വായിച്ചു. ஆமென். 4ാം அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 4:17. യാക്കോബ് 4:17. യെസ്. ഏലിയാവ് അത് 5 വസനം. யாக்கோபு 5ാം அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 5:17. തമിഴ് വായിച്ചു. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ഇവിടെ വായിച്ച പദം നമുക്ക് കേൾക്കുവാനിടയായി. இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ഒന്നുകൂടെ നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ പകരുവാൻ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുകയാണ്. ஆனால் நீங்கள் பல நிலைமைகளில் ஆண்டவரை நம்புகிறீர்கள். ഇവിടെ പറയുന്നു, இந்த இடத்தில் வாசிக்க கேட்கிறோம். ഏലിയാവ് നമുക്ക് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യൻ. எலியா நம்மை போல சம സ്വഭാവമുള്ളവൻ. എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? என்ன அதனுடைய பொருள்? എന്താണ് അതിന്റെ പൊരുൾ? അതിന്റെ അർത്ഥം என்ன? പൊരുൾ என்ன? നമ്മെ പോലുള്ള നമുക്ക് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യൻ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മை போல സ്വഭാവമുള്ളവൻ എന്ന് சொன்னால் POC ബൈബിളിൽ പറയുന്നു, அந்த மூல ഭാഷയിൽ இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. നമ്മെ പോലുള്ള മനുഷ്യൻ, നമ്മை போல உள்ள മനുഷ്യൻ, നമ്മെ പോലുള്ള മനുഷ്യൻ, നമ്മை போல உள்ள മനുഷ്യൻ. ഒന്നുകൂടി പറഞ്ഞാൽ, கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னால், ഏലിയാവിന് ദാഹം വരുവാനിടയായി. ഏലിയാവിന് ദാഹിച്ചു. எலியாவுக்கு தாகம் உண்டானது. நம்மை போல உள்ள மனுஷன் என்று சொன்னால் எலியாவுக்கு தாகம் உண்டானது. നമുക്കും ദാഹമില്ലേ? நமக்கும் தாகம் இல்லையா? ദാഹം വരാറില്ലേ? தாகம் நமக்கு வருவது இல்லையா? ഏലിയാവ് ഭയപ്പെട്ടു. எலியா பயந்தான். നമുക്കും ഭയം വരാറില്ലേ? நமக்கும் பயம் வருவது இல்லையா? ഇതാണ് നമ്മെ പോലുള്ള നമുക്ക് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യൻ എന്ന് പറയുന്നതിന്റെ അർത്ഥം. இவைகள் தான் நமக்கு ஒப்பான സ്വഭാവം உள்ளவன் என்று சொல்ல காரணம். അപ്പൊ ഏലിയാവ് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. எலியா தேவனை நோக்கி ஜெபித்தான். എങ്ങനെ മഴ പെയ്യാതിരിക്കേണ്ടതിന്, எதற்காக மழை பெய்யாமல் இருக்க. അവൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ அவன் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது 3 വർഷവും 3 வருடமுം 6 മാസവും 6 மாதமும் ദേശത്ത് മഴ പെയ്തില്ല. தேசத்தில் மழை பெய்யவில்லை. ദേശത്ത് മഴ പെയ്തില്ല. தேசத்தில் மழை வரவில்லை. പട്ടണത്തിൽ മഴ പെയ്തില്ല. பட்டணத்தில் மழை பெய்யவில்லை. ഏലിയാവായിരുന്ന ദേശത്ത് മഴ പെയ്തില്ല. எலியா இருந்த பட்டணத்தில் மழை இல்லை. എന്താണ് കാരണം? என்ன காரணம்? ഏലിയാവ് പ്രാർത്ഥിക്കുന്നവനായിരുന്നു. எலியா ஜெபிக்கிறவனாയിരുന്നു. ഏലിയാവ് ദൈവത്തോട് ചേർന്നിരിക്കുന്നവനായിരുന്നു. எலியா தேவனோடு கூட சேர்ந்து நிற்கிறவனாയിരുന്നു. ഏലിയാവ് ആരാണ്? எலியா யார்? 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 1 ராஜாக்களுடைய புத்தகம் 17-ാം അധ്യായം 17வது அதிகாரம் 1-ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ 2வது വசനத்தை വാസിക്കുമ്പോൾ നമുക്ക് കാണാൻ സാധിക്കുന്നത് 1 രാജാക്കൾ 7ാം அதிகாரம் 2வது വചനം. ഗിലെയാദിലെ തിശ്ബയിൽ നിന്നുള്ള തിശ്ബനായ ഏലിയാവ് അപ്പൊ ഏലിയാവ് ആരാണ്? തിശ്ബയിൽ നിന്നുള്ള, ഗിലെയാദിലെ തിശ്ബയിൽ നിന്നുള്ള തിശ്ബനായ ഒരു വ്യക്തിയായിരുന്നു ആര്? ഏലിയാവ്. எலியா யாராய் இருந்தான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. திஸ்பியனாகிய எலியா. ഒന്നുകൂടി പറഞ്ഞാൽ അവൻ പ്രവാചകനായിരുന്നു. அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். ஹalleluya. ഏലിയാവ് പ്രാർത്ഥിച്ചു. எலியா ஜெபித்தான். ഏലിയാവ് എന്തിനു വേണ്ടിയാണ് പ്രാർത്ഥിച്ചത്? எலியா எதற்காக ஜெபித்தான்? മഴ പെയ്യാതിരിക്കേണ്ടതിന്. மழை வரக்கூடாது. ഹല്ലേലൂയ.
வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. എനിക്ക് 2 സഹോദരന്മാരാണുള്ളത്. எனக்கு 2 சகோதரிகள் உண்டு. Praise the Lord. Hallelujah. அந்த மூன்றாவது என் அப்பச்சനും அம்மையும் ஒரு ஆண்குഞ്ഞിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. என்னுடைய தகவலும் தாயும் 3வது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது അവർ ദൈവസന്നിധിയിൽ ഉപവസിച്ചുകൊണ്ടിരുന്നു. அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். അങ്ങനെ ഇരിക്കുന്ന സമയത്ത് அப்படி இருக்கும் பொழுது ചില മാസങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോൾ சில மாதங்கள் தாண்டின வேளையில் എന്റെ അമ്മ പെട്ടെന്ന് കാൽ തെറ്റി നിലത്ത് വീഴുവാനിടയായി. என்னுடைய தாய் திடீரென்று சொல்லி கால் இடறி கீழே விழுந்து விட்டார்கள். ശരീരത്തിൽ അല്പം പ്രയാസങ്ങൾ വേദനകൾ വരുവാനിടയായി. அம்மாவுடைய சரீரத்தில் கொஞ்சம் பலவீனங்களும் வேதனைகளும் வந்துச்சு. കുറച്ച് ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ கொஞ்ச நாட்கள் தாண்டின பொழுது എന്റെ അമ്മയ്ക്കും ശക്തമായ വയറുവേദന വരുവാനിടയായി. என்னுடைய தாய்க்கு அதிகமான வயிற்று வேதனை வலி உண்டாக ஆரம்பித்தது. ആ വയറുവേദന കാണിക്കുവാൻ ഡോക്ടർ അടുത്തേക്ക് കടന്നുപോയി. அந்த വേദனையை காண்பிப்பதற்காக டாக்டர் எடுத்து கடந்து போனார்கள். ആ ഡോക്ടറെ കാണിച്ച് സ്കാൻ ചെയ്തപ്പോൾ அந்த டாக்டர் அவளை அழைத்து ஸ்கேன் பண்ணி பார்த்த பொழுது ഡോക്ടർ പറഞ്ഞു, டாக்டர் சொன்னார்கள், അവൻ ഗർഭപാത്രത്തിൽ വെള്ളം കെട്ടിക്കിടക്കുന്നു. அவன் கருப்பைக்குள்ளாக தண்ணீர் அவன் சூழ்ந்திருக்கிறது. എത്രയും പെട്ടെന്ന് അത് ഓപ്പറേഷൻ ചെയ്ത് കളയണം. எவ்வளவு சீக்கிரமாக அதை ஆபரேஷன் பண்ண வேண்டும். അല്ലെങ്കിൽ ഇതിന് പ്രയാസമാകുവാനിടയാകും. இல்லை என்றால் அது கேடுக்குள்ளாக சம்பவிக்கும். ഈ കേട്ട കേൾവി എന്റെ അപ്പച്ചൻ അമ്മ കേട്ട് അവർ പുറത്തേക്ക് വരുവാനിടയായി. 2 பேரும் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வெளியில் வந்தார்கள். എന്റെ അപ്പച്ചന് മുഖത്തോട് നോക്കി പറഞ്ഞു, നമുക്കൊരു ആൺകുഞ്ഞില്ലല്ലോ. ഗർഭപാത്രം റിമൂവ് ചെയ്താൽ പിന്നെ എങ്ങനെ ഉത്പാദനം വരും? நமக்கு 2 பேருக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, இந்த கர்ப்ப பாத்திரத்தை எடுத்து விட்டால் நமக்கு இனி எப்படி பிள்ளை பிறக்கும்? അതെ, അവർ നിരാശയോടെ ഭവനത്തിലേക്ക് കടന്നു പോകുവാനിടയായി. அவர்கள் மிகவும் வேதனையோடு கூட வீட்டுக்கு வந்தார்கள். എന്റെ അപ്പച്ചൻ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുവാൻ മുട്ടുമടങ്ങി. என்னுடைய தகப்பன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിയോഗം കൊടുത്തു, ചില നീണ്ട ദിവസം ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിക്കുക. தேவனுடைய ஆவியானுடைய ஏவுதலினாலே கொஞ்ச நாட்கள் அவர்கள் உபவாசித்தார்கள். എന്റെ അപ്പച്ചനും അപ്പച്ചൻ 40 ദിവസം ദൈവസന്നിധിയിൽ ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിക്കുവാനിടയായി. அப்படி கிட்டத்தட்ட 40 தினங்கள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற 21 ദിവസം ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇറങ്ങുവാനിടയായി. 21வது நாள் தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி എന്റെ അപ്പച്ചനോട് ദൈവാത്മാവ് സംസാരിച്ചു. என்னுடைய தகப்பனோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். ഞാൻ നിനക്കൊരു വാഗ്ദത്തം നൽകി തരാം. நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை എന്റെ അപ്പച്ചൻ ബൈബിളിൽ കുറിച്ചു വെക്കുവാനിടയായി. அதை உடனே என்னுடைய தகப்பன் அதை எழுதி வைத்தார். ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുവാനിടയായി. என்னுடைய தகப்பன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ഒരു ஆரம்பித்தார். വർഷം കഴിഞ്ഞപ്പോൾ ஒரு வருடம் தாண்டின பொழுது എന്റെ അമ്മ ഗർഭം ധരിക്കുവാനിടയായി. என்னுடைய தாய் கர்ப்பம் தரித்தார். അതെ, ഞാൻ പറയട്ടെ, അവൻ വൈദ്യശാസ്ത്രം കത്തിവെക്കണമെന്നുള്ളത് അതേ ഉദരത്തിൽ அவன் டாக்டர்ஸ் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டும் என்று சொன்ன அதே கர்ப்ப பாத்திரத்தை വൈദ്യശാസ്ത്രം അവൻ കട്ട് ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞ അതേ ഉദരത്തിൽ
8 நான் வாசித்த வசனம் அப்போஸ்தலர் 1:8 எனக்கு சரியாக கேட்காதனால சில நேரங்கள் தவறு வருது. இந்த யாருக்கும் சந்தோஷம் இல்லாது எல்லாரும் சிரிச்சாடும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சிரிக்க பேசுறோம். ആർക്കും ഉറക്കം വരുന്നുണ്ടോ? ഉറക്കം വരുന്നുണ്ടോ? അപ്പോൾ ഞാൻ മടങ്ങി വരികയാണ്. ഞാൻ திரும்ப வசனத்துக்குள்ளே கடந்து வருகிறேன். അപ്പോൾ യേശു കർത്താവിനെ 12 വർഷം പീഡിതരോധ ഭാരപ്പെട്ട സഹോദരി തൊട്ടപ്പോൾ இந்த 12 வருடங்களாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட பொழுது அவளுടെ ബാധ മാറി, அவளுடைய வேதனை நீங்கி, அவளுടെ കെട്ടുകൾ അഴിഞ്ഞു, அவளுடைய கட்டுகள் உடைந்து അവൾ സ്വാതന്ത്ര്യം പ്രാപിച്ചു, அவள் വിടുதலையை பெற்றுக்கொண்டாள். അവൾ സ്വസ്ഥതയിൽ പാടുകയാണ്. அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். ഇന്നലെ വരെ, நேற்று വரை, അല്പസമയം മുൻപ് വരെ, கொஞ்சம் முன்னால் வரை അവൻ നിന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് സമാധാനം നഷ്ടപ്പെടുത്തുവാൻ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துவிட, സന്തോഷത്തെ നഷ്ടപ്പെടുത്തുവാൻ, சந்தோஷத்தை கெடுத்துவிட, അവൻ നിന്നെ മുന്നോട്ട് വിടാൻ കഴിയാതെ നിന്നെ അവൻ ബാധിക്കുന്ന രോഗത്തിനായ ശക്തികളെ, உன்னை முன்னுக்கு அனுப்ப மாட்டேன் விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வியாதியின் வல்லமைகளை ഇന്ന് പകൽ അഴിയണമെങ്കിൽ இந்த காலையிலே அது அழிய வேண்டுமா? യേശുവിനെ തൊടണം. இயேசுவை நீ தொட. യേശുവിന്റെ മുമ്പിലേക്ക് കടന്നു വരണം. இயேசுவுக்கு முன்னால் நீ வர. യേശുവിന്റെ മുമ്പിലേക്ക് കടന്നു വരണം. இயேசுவுக்கு முன்னால் வா. യേശുവിനെ വണങ്ങണം. இயேசுவை நீ நமஸ்கரிக்க வேண்டும். യേശുവിനെ സ്തുതിക്കണം. இயேசுவை துதிக்க வேண்டும். നോക്കി, യേശുവിനെ തൊട്ട സാഹചര്യത്തിൽ இயேசுவை தொட்ட வேளையில் എല്ലാ ഭാരം മാറി, எல்லா பாவமும் അവൾ மாறி, സൗഖ്യം പ്രാപിപ്പാനിടയായി. அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். വൈദ്യശാസ്ത്രം അവൾക്കെതിരെ എഴുതിയ அவன் மருத்துவ உலகம் அவளுக்கு எதிராக எழுதின ആ സർട്ടിഫിക്കറ്റ് കർത്താവ് തിരുത്തുവാനിടയായി. இந்த சர்டிபிகேட்டை தேவன் திரும்ப வாங்கினார். ഇന്ന് പകലിൽ இந்த காலவேளையில் നീ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ടോ? நீ ஜெபிக்கிறாய், നീ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നുണ്ടോ? நீ தேவனை துதிக்கிறாய். പക്ഷെ നീ അറിയാതെ ஆனால் நீ அறியாமல் നീ എവിടെ നിൽക്കുന്ന உன்னிடத்தில் நிலைத்திருக்கிற ചില രോഗങ്ങളുടെ சில வியாதியின் ചില ഭാരങ്ങളായ சில நீண்ட வியாதிகளை ആത്മാവിന്റെ പകൽ കാണുമ്പോൾ அந்த வல்லமை தேவனுடைய வல்லமை தொடப்போகிறது. ഇന്ന് പകൽ അത് മാറണമെങ്കിൽ அது மாற வேண்டுமானால் യേശുവിനെ സ്തുതിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இயேசுவை நீ துதிக்க வேண்டும். വിശ്വസിക്കുന്ന കരമായി ദൈവം സ്വാഗതിക്കുക. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். വിശ്വസിക്കുന്ന കരമായി ദൈവം സ്വാഗതിക്കുക. ஆமென். தேவனை துதிப்போம். ஹalleluya. അവളുടെ സർട്ടിഫിക്കറ്റ് കർത്താവ് മാറ്റുവാനിടയായി. அவளுடைய சான்றிதழ் மாறி போனது. Praise the Lord. Hallelujah. പ്രാർത്ഥിച്ചാൽ അത്ഭുതങ്ങൾ വെളിപ്പെടും. ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். നോക്കിക്കേ, ഏലിയ പ്രാർത്ഥിച്ചു. பாருங்கள், எலியா ஜெபித்தார். മഴ പെയ്യാതിരിക്കേണ്ടതിന് மழை பெய்யக்கூடாது. ദൈവം ആ മഴയെ പെയ്യിപ്പിച്ചിട്ടില്ല. ஆமென். அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையை பெய்ய பண்ணவில்லை. അവൻ ആ സാഹചര്യത്തിൽ ഏലിയാവിന് ദാഹം വരുവാനിടയായി. அந்த இடத்தில் எலியாவுக்கு தாகம் உண்டானது. ഏലിയാവിനോട് ദൈവം പറഞ്ഞു, നീ സാരാഫാത്തിലേക്ക് ചെല്ലുക, നിന്നെ പുലർത്തേണ്ടതിന് ഞാൻ അവളെ വിധവയാക്കി വെച്ചിരിക്കുന്നു. அவன் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்ன, நீ சாரி பார்த்து ஊருக்கு போ, உன்னை அவன் பசியாற்ற அந்த இடத்துல ஒரு விதவையை நான் ദൈവം ഈ ஏற்படுத்தியிருக்கிறேன். യോഗത്താൽ ഏലിയാവിന് മനസ്സിലായി, എന്നെ പോഷിപ്പിക്കുവാൻ തക്കവണ്ണം, എന്നെ കെട്ടുവാൻ തക്കവണ്ണം എന്റെ മുൻപിൽ നിൽക്കുന്ന ഈ സഹോദരി അതാണ് വിധവ എന്ന് തനിക്ക് മനസ്സിലാകുവാനിടയായി. அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, என்னுடைய பசியை ஆற்ற, எனக்கு உணவை கொடுக்க எனக்கு முன்பாக கர்த்தர் ஏற்படுத்தினது இந்த விதவை என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டான். ആ വിധവയെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ அந்த விதவையை குறித்து நாம் படிக்கும்போது ശാപം ആ ദേശത്തിൽ കരുതപ്പെട്ടിരിക്കുന്നു. அவள் ரொம்ப பசியினாலே அல்லது உணவு இன்மையினாலே அவள் பாதிக்கப்பட்டாள். അല്പം മാവും கொஞ்சம் மாவு, അല്പം എണ്ണയും മാത്രമാണുള്ള ഭവനത്തിലുള്ളത്. கொஞ்சம் எண்ணெயும் மட்டும்தான் வீட்டுல இருக்கு. അവൻ മരിക്കുവാൻ തക്കവണ്ണം ആഗ്രഹിച്ചിരിക്കുകയാണ്. இதை புசித்து விட்டு சாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். അവളുടെ ജീവിതം അവസാനിപ്പിക്കുവാൻ തക്കവണ്ണം ആഗ്രഹിക്കുകയാണ്. அவளுடைய வாழ்க்கையை முடித்து போட அவள் ஆசைப்படுகிறார். അവളെ നശിപ്പിക്കുവാൻ തക്കവണ്ണം പിശാച് ആ ഭവനത്തിൽ തക്കമിട്ട് പോരാടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. பிசாசு அவளை நாசப்படுத்த அவள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். എന്നാൽ ഏലിയാവ് അവളുടെ ഭവനത്തിൽ കാലുകുത്തിയപ്പോൾ തന്നെ ஆனால் எலியா அந்த வீட்டிற்குள் கால் வைத்த பொழுது മരണപാശങ്ങൾ അഴിയുവാനിടയായി. மரண கட்டுகள் உடைந்தது. മരണത്തിൻ്റെതായ ആ വിഷയത്തിൽ മാറ്റം വരുവാനിടയായി. மரணம் அவளுடைய வீட்டை விட்டு விலகினது. ഏലിയാവ് പറഞ്ഞു, എനിക്ക് അല്പം അടരുക, എന്നിട്ട് നീ നിന്റെ ഭവനത്തിൽ
യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 പേരായിരുന്നു. 12 பேர் இருந்தார்கள். അവർ യേശുവിനോട് പറയുന്നു, இயேசுவிடத்தில் வந்து இப்படி சொன்னார்கள், யோவான் எங்களை പ്രാർത്ഥിപ്പാൻ പഠിപ്പിച്ചതുപോലെ ஜெபம் பண்ண போதித்ததை போல ഞങ്ങളെ പ്രാർത്ഥിപ്പാൻ പഠിപ്പിക്കണം. எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். இந்த பகலில் இந்த காலவேளையில் പ്രാർത്ഥിക്കുവാൻ അറിയില്ല, சில வேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, എനിക്ക് വാചകങ്ങൾ പറയുവാൻ അറിയില്ല, எனக்கு வாக்கியங்கள் சொல்ல தெரியாது. இந்த பகலில் இந்த காலவேளையில் അങ്ങനെയുള്ളവർ லூக்கா 11ஆம் அதிகாரம் ദൈവത്തോട് പറയണം, காலவேளையில் அப்படி உள்ளவர்கள் தேவனோடு கூட சொல்லணும், കർത്താവേ എന്നെ என்னுடைய പ്രാർത്ഥിപ്പാൻ പഠിപ്പിക്കണമേ. எனக்கு ஜெபிக்க சொல்லிதாரோ. യേശു കർത്താവ് തന്റെ ശിഷ്യന്മാരെ പ്രാർത്ഥിക്കുവാൻ പഠിപ്പിച്ചത് ഈ വണ്ണമായിരുന്നു. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தது இப்படி இருந்தது. സ്വർഗ്ഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ, ஆமென். பரலோக பிதாவே, നിന്റെ നാമം വിശുദ്ധീകരിക്കപ്പെടണമേ, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, നിന്റെ രാജ്യം വരണമേ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. അടുത്ത പദമാണ് എന്നെ അവയെ കൂടുതലായി ശക്തിപ്പെടുത്തിയത്. அடுத்த வாக்கியம் என்னை ரொம்பவே வல்லமை உண்டாக்குது. യേശു ശിഷ്യന്മാരോട് പറയുന്നു, இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், നിന്റെ ഇഷ്ടം സ്വർഗ്ഗത്തെ പോലെ ഭൂമിയിലുമാകണമേ. லூக்கா 11 இரண்டாவது வசனத்தோட கடைசி பகுதி இப்படி சொல்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. അവൻ ആ പ്രാർത്ഥനയുടെ ആഴത്തിലേക്ക് ഇറങ്ങുമ്പോൾ, அந்த வசனத்தினுடைய ஆழத்தில் நாம் கடந்து போகும்போது, നിന്റെ ഇഷ്ടം സ്വർഗ്ഗത്തെ പോലെ ഭൂമിയിലാകണമെന്ന് പറയുമ്പോൾ, அவன் பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, ഭൂമിയിലില്ലാത്ത ചിലത് സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്. கவனியுங்கள், பூமியில் இல்லாத சில காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. എന്താണ് സ്വർഗ്ഗത്തിലുള്ളത്? எது பரலோகத்தில் இருக்கிறது? സന്തോഷം സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്, ஒன்று சந்தோஷம், സമാധാനം സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്, இரண்டு சமாதானம், സ്തുതിയും സ്തോത്രവും സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്. துதியும் ஆராதனையும் பரலோகத்தில் உண்டு. മാത്രമല്ല, மட்டுமல்ல, നമ്മെ രക്ഷിച്ച, நம்மை ரட்சித்த, നമ്മെ വിടുവിച്ച, நம்மை விடுவித்த, പാപങ്ങൾക്ക് മോചനം നൽകിയ நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு விடுவித்து, യേശു കർത്താവ് സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്. ശക്തിയോടെ സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. മാത്രമല്ല, மட்டுமல்ல, ദൂതന്മാർ സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്. தூதர்கள் பரலோகத்தில் உண்டு. ഇനി എന്താണ് സ്വർഗ്ഗത്തിലുള്ളത്? இனி என்ன பரலோகத்தில் இருக்கிறது? വെളിപ്പാട് പുസ്തകം வெளிப்படுத்தின புத்தகம் 21 അധ്യായം 21ஆம் அதிகாரம் 1 മുതൽ 15 വായിച്ചാട്ടെ. 1 முதல் கீழே வாசிப்போம். എന്താണ് സ്വർഗ്ഗത്തിലുള്ളതെന്ന് നമുക്ക് കാണാം. Revelation chapter 21. Praise God. ആ. പുതിയ ഭൂമിയിൽ കണ്ടു. ഒന്നാമത്തെ ആകാശവും ഒന്നാമത്തെ ഭൂമിയും ഒഴിഞ്ഞുപോയി. സമുദ്രവും ഇനിയില്ല. മതി. വെളിപ്പാട് പുസ്തകം 21 അധ്യായം 1 മുതൽ വായിക്കുമ്പോൾ, வெளிப்படுத்தல் 21 ഞാൻ അതിന്റെ പുതിയ 1 வசனம் முதல் வெளிப்படுத்தல். ഞാൻ പുതിയ ആകാശവും Revelation வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். ഞാൻ പുതിയ ആകാശവും நான் புதிய வானத்தையும் പുതിയ ഭൂമിയെ കണ്ടു. புதிய பூமியையும் கண்டேன். Praise the Lord. Hallelujah. ഒന്നാമത്തെ ആകാശം എന്ത് ചെയ്തു? முதலாவது இருந்த வானம் என்னானது? ഒന്നാമത്തെ ഭൂമിയും ஒன்றாவது உள்ள பூமியும் ഒഴിഞ്ഞു പോകുവാനിടയായി. வானமும் பூமி ஒழிந்து போனது. ഇപ്പോൾ നാം ആയിരിക്കുന്ന ഈ ഒരു അനുഭവം நாம் இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகம் പുതിയ ആകാശമല്ല, நாம் இப்போ ഒഴിയാൻ പോകുകയാണ്. பைபிள் சொல்கிறது இதெல்லாம் மறைந்து போகும், ഇതെല്ലാം മാറാൻ പോകുകയാണ്. இதெல்லாம் மாறி போகும். കാരണമെന്താ? காரணம் என்ன? ആദാമ്യ പാപം ஆதாமுடைய பாவம் കുടികൊള്ളുന്ന ഒരു ഭൂമിയാണ് ഈ ഭൂമി. குடிக்கொண்டிருக்கிற பூமி இது. പൈശാചികമായ വ്യാപാരം, பிசாசுடைய வல்லமை രാവില്ല പകലില്ല இரவு பகல் பாராமல் കൂടാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ഭൂമിയാണ് ഈ ഭൂമി. அசைவாடக்கூடிய ஒரு பூமி இது. ഈ ഭൂമിയിൽ സന്തോഷമില്ല, இந்த பூமியில் சந்தோஷம் இல்லை, ഈ ഭൂമിയിൽ സമാധാനമില്ല, இந்த பூமியில் சமாதானம் இல்லை. ഈ ഭൂമി വല്ലാത്ത ഒരു പ്രതിസന്ധിയിൽ കൂടി കടന്നുപോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஒரு விதமான பயங்கரம் இந்த பூமியை ஆட்கொண்டிருக்கிறது. പുതിയൊരു ഭൂമി നമുക്ക് വേണ്ടി ഒരുക്കാൻ പോകുകയാണ്. ஆனால் ஒரு புதிய பூமியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். എന്നാൽ പുതിയൊരു ആകാശം നമുക്ക് വേണ്ടി ഒരുക്കാൻ പോകുകയാണ്. தேவன் ஒரு புதிய ஆகாசத்தை நமக்கு தரப்போகிறார். അങ്ങോട്ട് പോകണമെങ്കിൽ நாம் கடந்து போக வேண்டுமானால் ഇവിടെ വിശുദ്ധിയോട് ജീവിച്ചാൽ മാത്രമേ പോകൂ. இந்த பூமியில் பரிசுத்தத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே ஆகும். വിശുദ്ധ ബൈബിൾ പറയുന്നു, பரிசுத்த பைபிள் சொல்கிறது, ഞാൻ വിശുദ്ധനായിരിക്കുന്ന പോലെ நான் பரிசுத்தராய் இருப்பதைப் போல നിങ്ങളും വിശുദ്ധരായിരിക്കും. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். അശുദ്ധരുടെ നടുവിലല്ല ദൈവം പ്രവർത്തിക്കുന്നത്, அசுத்தமான இடத்தில் தேவன் வாசப்படுவது വിശുദ്ധന്മാരുടെ നടുവിലാണ്. பரிசுத்தவான்களுடைய நடுவில். അങ്ങനെ ഞാൻ ഇന്നിപ്പോൾ വിശ്വസിക്കുന്നു. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ
புதிய வானமும் புதிய பூமி ஒழிந்து போகும். பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போகும். அவன் 5ஆம் வாக்கியம் வாய்க்கும்போ அதே வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கும் பொழுது புதிய பூமியில் புதிய ஆகாசத்தில் மாத்திரமல்ல சொர்க்கத்தில் காண கழிந்து என்றாலும் காண சாதிக்கிறோம். அவன் புதிய வானம் அல்லது புதிய பூமி பொருள் பரலோகத்தில் காண்பது ന്യായവാക്യം പറയുന്നു അവൻ അവിടെ കണ്ണുകളിൽ നിന്ന് കണ്ണുനീരെല്ലാം തുടച്ചു കളയും. அவருடைய 4வது வசனம் சொல்கிறது அவருடைய கண்ணீர்கள் யாவும் தேவன் துடைப்பார். Praise the Lord. ഈ ഭൂമിയിലായിരിക്കുമ്പോൾ இந்த பூமியில் நாம் இருக்கும் பொழுது നമ്മുടെ കണ്ണുനീര് ഒപ്പുവാൻ തക്കവണ്ണം കൂട്ടുകാരും ഉണ്ടായിരുന്നവരില്ല. நம்முடைய நண்பர்கள் யாரும் நம்முடைய கண்ணீரை துடைப்பது இல்லை. നമ്മുടെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിൽ കടന്നുവരുന്ന പ്രതിസന്ധിയുടെ നടുവിൽ നമ്മെ സഹായിപ്പാൻ ആരും ഒരുപക്ഷേ കടന്നു വരികയില്ല. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க யாரும் வருவது இல்லை. ബൈബിൾ പറയുന്നു ஆனால் பைபிள் சொல்கிறது പുതിയ ആകാശത്തിൽ புதிய வானத்தில் പുതിയ ഭൂമിയിൽ புதிய பூமியில் അവൻ നമ്മുടെ കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കാൻ മതിയായ ദൈവമാണ്. நம்முடைய கண்ணீரை துடைப்பார். இந்த പകലിലെ കണ്ണുനീർ തുടയ്ക്കുവാൻ ദൈവം മതിയായവനാണ്. இந்த காலவேளையில் நம்முடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் നിന്റെ போதுமானவர். മകളെ കെട്ടുവാൻ അവൻ മതിയായ ദൈവമാണ്. வாழ்க்கையை கட்டுவதற்கு தேவன் போதுமானவர். Praise the Lord. ஹalleluya. പിന്നെ അവിടെ പറയുന്നു மீண்டும் அந்த இடத்தில் இப்படி வாசிக்கிறோம். ദുഃഖവും മുറിവിളിയും കഷ്ടതയും ഇനി അവിടെ ഉണ്ടാകുകയില്ല. அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறுதலும் இல்லை. ഈ ഭൂമിയിൽ இந்த பூமியில் കഷ്ടതയുണ്ട്. கஷ்டம் உண்டு. അതാണ് ബൈബിൾ പറയുന്നത്. ஆனால் பைபிள் சொல்கிறது ലോകത്ത് നിങ്ങൾക്ക് കഷ്ടമുണ്ട്. உலகம் இருக்கும் வரைக்கும் கஷ்டம் உண்டு. അവയെങ്കിലും ധൈര്യപ്പെടുവീ. ஆனாலும் நீங்கள் தைரியமாய் இருங்கள். അവന് ലോകത്തെ ജയിച്ചിരിക്കുകയാണ്. இயேசு உலகத்தை ஜெயிக்கிறீர். കഷ്ടമില്ലാത്ത ജീവിതം அந்த கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை അതല്ല യഥാർത്ഥമായ ക്രിസ്തീയ ജീവിതം. அதுதான் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை. ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ കഷ്ടതയുണ്ട്. ஆமென். கஷ்டம் ஆமென். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் കണ്ണുനീരുണ്ട്. கண்ணீர்கள் வரலாம். കണ്ണുനീരുണ്ട്. கண்ணீர்கள் வரலாம். എന്നാൽ നമ്മെ സഹായിക്കുന്ന ദൈവം മതിയായ ദൈവമാണ്. ஆனால் நமக்கு உதவி செய்ய தேவன் போதுமானவர். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ഗെത്സമനെ മുതൽ ഗോൽഗോഥ വരെ നമുക്ക് വേണ്ടി കഷ്ടം സഹിക്കുവാനിടയായി. கெத்செமனே முதல் கல்வாரி மட்டும் நமக்காக பாடுகள் சகித்தார். പടയാളികൾ അവരെ ചാട്ടുവാറ കൊണ്ട് അടിക്കുവാനിടയായി. அவரை சாட்டை வாள்களால் அழுந்து அடித்தார்கள். മുൾക്കിരീടം അവന്റെ തലയിൽ വെക്കുവാനിടയായി. முள்கிரீடத்தை அவருடைய சிரசில் வைத்தார்கள். കോലുകൊണ്ട് മുൾക്കിരീടത്തെ അടിക്കുവാനിടയായി. கோலினால் அந்த முள்கிரீடத்தின் மேல் அறைந்தார்கள். ആ മുള്ള യേശുവിന്റെ ശിരസിൽ ആർന്ന് ഇറങ്ങുവാനിടയായി. அந்த முட்கள் இயேசுவுடைய தலைக்குள்ளே இறங்கி போனது. ധാരധാരയായി ഭൂമിയിലേക്ക് ഒഴുകുവാനിടയായി. ரத்தம் துள்ளி துள்ளியாக கீழே விழுந்தது. നമ്മുടെ പാപങ്ങൾക്ക് വേണ്ടി, நம்முடைய பாவங்களுக்காக, നമ്മുടെ ശാപങ്ങൾക്ക് വേണ്ടി நம்முடைய சாபங்களுக்காக നമുക്ക് സമാധാനം തരുവാ. நமக்கு சமாதானத்தை നമുക്ക് கொடுக்க, സന്തോഷം തരുവാ. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க യേശു കഷ്ടമനുഭവിപ്പാനിടയായി. இயேசு கஷ்டத்தை அனுபவித்தார். യേശു കഷ്ടമനുഭവിപ്പാനിടയായി. இயேசு வேதனையை தாங்கினார். Praise the Lord. ஹalleluya. യേശു അത് രണ്ട് കള്ളന്മാരുടെ മധ്യേ കിടക്കുന്നു. இயேசு அப்படி இரண்டு கள்ளர்கள் நடுவில் தூங்கி நின்றார். യേശു രണ്ട് കള്ളന്മാരുടെ നടുവിൽ നിൽക്കുന്നു. இயேசு இரண்டு கள்ளர்கள் நடுவில் இருக்கும் பொழுது യേശുവിന് ദാഹിക്കുവാനിടയായി. இயேசுவுக்கு தாகம் உண்டானது. യേശു ഇപ്രകാരം പിതാവായ ദൈവത്തോട് പറഞ്ഞു, இயேசு இவ்வண்ணமாக பிதாவை பார்த்து சொன்னார், അവൻ കഴിയുമെങ്കിൽ എന്നെ ഒന്ന് വിടുവിക്കണം. முடியுமானால் என்னை ஒன்று விடுவியோ. എന്നാൽ യേശു കർത്താവ് പിതാവിനെ ആശ്രയിച്ചു. ஆமென். அந்த இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிதாவை യേശു പിതാവിനെ ആശ്രയിച്ചു. இயேசு பிதாவின் மேல் நம்பிக்கை வைத்தார். യേശുവിനെ പിതാവ് ശക്തി കൊടുക്കുവാനിടയായി. இயேசு ஆனவரை பிதாவானவர் வல்லமையினால் நிரப்பினார். ഇന്ന് നീ അനുഭവിക്കുന്ന വേദനകൾ, இன்றைக்கு உங்களை ஆட்கொண்டிருக்கிற നീ வேதனை, അനുഭവിക്കുന്ന ബുദ്ധിമുട്ടുകൾ, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான നീ അനുഭവിക്കുന്ന വാക്കുകൾ, நிந்தையான வார்த்தைகள், അതിന് മധ്യേ യേശു പ്രവർത്തിപ്പാൻ ശക്തനാണ്. அதனுடைய நடுவில் ஆண்டவர் கிரியை செய்ய போதுமானவர். യേശു രണ്ട് കള്ളന്മാരുടെ മധ്യേ മരിച്ചു. இயேசு இரண்டு கள்ளர்கள் நடுவில் மரித்தார். യേശുവിനെ അടക്കം ചെയ്തു. இயேசுவை அடக்கம் பண்ணினார். എന്നാൽ മൂന്നാം ദിവസം യേശു ഉയർത്തെഴുന്നേൽക്കുവാനായി. இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ഇന്ന് പകൽ പ്രസംഗിക്കുന്ന യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റവനാണ്. காலங்களில் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு உயிர்த்தெழுந்தவர். ആ ഉയർത്തെഴുന്നേറ്റ യേശു ഇന്ന് പകൽ ഈ ആലയത്തിൽ എഴുന്നള്ളി വന്നിട്ടുണ്ട്. பிரசங்கம் பண்ணுகிற இயேசு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരമുതൽ ചേർത്തടിച്ച് விசுவாசிகள் എല്ലാ ക്ഷീണങ്ങളും മാറട്ടെ. എല്ലാ ഉടക്കങ്ങളും മാറട്ടെ. எல்லா பிரச்சனையும் மாறுவதாக. ചൂടാരവ ഹതുക ജഗൽക്കര മൗഷവനകളുടെ സന്ധരത യേശുവിന്റെ നാമത്തിൽ ചെയ്യപ്പെടുകയാണ്. இயேசு நாமத்தில் செய்யப்படுகிறோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ത്യക്ക് സ്വാതന്ത്ര്യം നേടിക്കൊടുത്ത
இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகா വ്യക്തിയാണ് பெரிய மனிதர் மகாத்மா காந்திஜி. மகாத்மா காந்திஜி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ഡൽഹിയിലെ രാജഘട്ടിൽ ഡൽഹിയിൽ രാജ്ഘട്ടിൽ வைத்து അവൻ മഹാത്മാ ഗാന്ധിയുടെ കല്ലറ അടഞ്ഞു കിടക്കുമ്പോൾ மகாத்மா காந்தியினுடைய கல்லறை மூடி கிடக்கும் பொழுது പാലസ്തീന മണ്ണിൽ തുറക്കപ്പെട്ടൊരു കല്ലറയുണ്ട്. பாலஸ்தீனத்துடைய நடுவில் திறக்கப்பட்ட ஒரு கல்லறை. അത് മറ്റാരുടെ കല്ലറയല്ല, அது വേറொருவருடைய கல்லறை அல்ல. അത് യേശുവിന്റെ കല്ലറയാണ്. அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. യേശുവിന്റെ കല്ലറയാണ്. அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. അവിടെ ഇങ്ങനെ എഴുതി വെച്ചിരിക്കുന്നു, അവിടെ ഇങ്ങനെ എഴുതി വെച്ചിരിക്കുന്നു, அந்த இடத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. അവൻ ഇവിടെ ഇല്ല, அவர் இந்த இடத்தில் இல்லை. അവൻ ഉയർത്തെഴുന്നേറ്റിരിക്കുന്നു. இயேசு இந்த இடத்தில் இல்லை என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. അവൻ ഉയർത്തെഴുന്നേറ്റിരിക്കുന്നു. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். അവനെ കാണുവാൻ നീ അവിടേക്ക് പോകണ്ട. அவன் அந்த இடத்தில் അവൻ യേശുവിനെ കാണുവാൻ, இயேசுவை காண்பதற்கு நாம் அந்த இடத்தில் போக வேண்டாம். യേശുവിനെ അടക്കിയ സ്ഥലത്ത് നീ പോകണ്ട. இயேசுவை அடக்கம் பண்ணின இடத்தில் நீ போக வேண்டாம். മുട്ടുകുത്തി പ്രാർത്ഥിക്കുവാൻ തയ്യാറായാൽ, முழங்கால் படியிட்டு செபிக்க நீ தயாரானாய். കത്തുന്ന ഉൾപ്പടർപ്പിൽ മോശത്തെ പ്രത്യക്ഷപ്പെട്ടതുപോലെ முச்செடியுடைய நடுவில் மோசையோடு கர்த்தர் பேசுவதை போல் അവൻ നിനക്ക് വെളിപ്പെടുവാൻ ദൈവശക്തനായ ദൈവമാണ്. உங்களுக்கு வெளிப்படுவார். കരമടിക്കുന്ന കരമടിച്ച് ദൈവത്തെ സ്വാഗതം. കരമടിച്ച് ദൈവത്തെ സ്വാഗതം. ഉടായ ശബ്ദായ ഹോര ഹോര കരമടിച്ച് ദൈവത്തെ സ്വാഗതം. ഹാദിയ ശബ്ദായ ഇഖാമയ ഉടമലികളുടെ ശബ്ദായ യേശുവിന്റെ നാമത്തിൽ ജയമെടുക്കുകയാണ്. യേശുവിന്റെ കല്ലറ തുറന്നിരിക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறந்து இருக்கிறது. മടങ്ങി വരികയാണ്. நான் திரும்ப வருகிறேன். അപ്പൊ ശിഷ്യന്മാർ യേശുവിനോട് ഞങ്ങളെ പ്രാർത്ഥിക്കാൻ പഠിപ്പിക്കണം. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் சொன்னார்கள், நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് വേണ്ടി ദൈവം തന്റെ പ്രവൃത്തി അയക്കും. ஜெபிக்கிறவர்களுக்காக தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ഏലിയാവ് മഴ പെയ്യാതിരിക്കേണ്ടതിന് പ്രാർത്ഥിച്ചപ്പോ எலியா மழை வரக்கூடாது என்று ஜெபித்த பொழுது മഴ അന്ത ദേശത്ത് പെയ്തില്ല. ஆமென். அந்த இடத்தில் மழை பெய்யவில்லை. എന്നാൽ വീണ്ടും അവൻ മഴ പെയ്യുവാൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോ ஆனால் மீண்டும் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ആ പട്ടണത്തിൽ മഴ പെയ്യുവാനായി. அந்த பட்டணத்தில் மழை வந்தது. ഈ സേലയുടെ പട്ടണത്തിൽ இந்த சேலம் என்கிற பட்டணத்தில் ദൈവം ഉണർവായി കണ്ടതാ. தேவனுடைய எழுப்புதல் வரப்போகிறது. ദൈവത്തിന്റെ സന്തോഷമായി കണ്ടതാ. தேவனுடைய தொழுதல் வரப்போகிறது. അത് തീ പോലെ ഒഴുകുന്നതാ. அக்கினியை போல அனல் അത് ചുഴലിക്കാറ്റ് പോലെ ഒഴുകുന്നതാ. அது சுழல் காற்று போல வெளிப்படுகிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ ഹരമ ഹതുരാന ശോഭരാന ഹുദമ ഹൗലാന ഹതാന ചാല ഹുദമ ശകരമ ഹതാന തുരമ സൈന പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രചരണങ്ങളിലേക്ക് ദൈവത്തിന്റെ തീ ഇറങ്ങട്ടെ. தேவனுடைய நடுவில் தேவனுடைய அக்கினி ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. വിശുദ്ധ ബൈബിൾ പഠിക്കുമ്പോൾ பரிசுத்த பைபிள் சொல்கிறது, പ്രാർത്ഥിച്ച അനേക വ്യക്തികളെ കാണുവാൻ സാധിക്കുന്നു. பரிசுத்த வேதத்தில் ஜெபிக்கிற அநேகரை நாம் காண்கிறோம். അപ്പോസ്തല പ്രവൃത്തി அப்போஸ்தலர் நடபடிகள் 10-ാം അധ്യായം 10வது அதிகாரம் 1 മുതൽ താഴത്തേക്ക് വായിക്കുമ്പോൾ 1 முதல் കീഴே വാസിക്കും பொழுது കൊർന്നലിയോസ് എന്ന് പറഞ്ഞ ഒരു ദൈവ മനുഷ്യനെ കാണുന്നു. கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ഇത്താലിക്ക എന്ന പട്ടണത്തിൽ ജോലി ചെയ്തിരുന്ന ഒരു വ്യക്തിയായിരുന്നു. അവൻ ശതാധിപനായിരുന്നു കൊർന്നലിയോസ്. இத்தாலியா பட்டணத்தில் அவன் 100க்கு அதிபதியாக இருந்தான். 3 കാര്യമാണ് പരിശുദ്ധാത്മാവ് തന്നെ കുറിച്ച് ആ വാക്യത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். ഒന്ന് അവൻ ഭക്തനും അവൻ ഭക്തനും. அவர் தேவ பக்தி ഒന്ന് உள்ளவர். കൊർന്നലിയോസ് ആരാ? தேவ பக்தி உள்ளவர். കൊർന്നലിയോസ് ആരാ? முதல் சொல்லுங்கள், கொர்நேலியு யாரு? ഞാനൊരിക്കൽ ദൈവത്തോട് ഇങ്ങനെ ചോദിച്ചു, நான் ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டேன், കർത്താവ് എങ്ങനെ ഒരു ദൈവഭക്തനായി തീരാം? ஆண்டவரே நான் எப்படி ஒரு தேவ பக்தி உள்ளவனாக மாற முடியும்? പരിശുദ്ധാത്മാവ് പെട്ടെന്ന് എന്റെ ഉള്ളത്തിൽ ഈ വാക്യം പ്രകാശിക്കുവാനിടയായി. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். അവനെ കുറിച്ച് പറയുന്ന അവൻ ഭക്തനും. அந்த இடத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும் വായിച്ചോ. സകല കണ്ടോ, അവൻ സകല ഗ്രഹത്തോടു കൂടെ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നവരുമായി നോക്കിക്കേ. അവൻ ആരാ? ഭക്തൻ. அவன் தேவ பக்தி
பக்தி உள்ளவன். രണ്ട് സകല ഗ്രഹത്തോടും കൂടെ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നവൻ. இரண்டாவது சகல வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவன். വളരെ ദാനധർമ്മങ്ങൾ ചെയ്യുന്നവൻ. மூன்று அநேக தான தர்மங்கள் பண்ணுகிறவன். പിന്നെ പറയുന്നു എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുന്നവൻ. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவன். ഇങ്ങനെ നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ടെങ്കിൽ இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் നിന്നെ വിളിക്കുന്ന പേരാണ് യഹോവ ഭക്തൻ. உன்னை அழைக்கிற ஒரு பெயர் தான் தேவ பக்தி உள்ளவன். നിന്റെ ജീവിതത്തിൽ നീ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നുണ്ടെങ്കിൽ, நீ தேவனை பயப்படுகிறாய் என்றால், നീ ദൈവത്തിന് ദാനധർമ്മങ്ങൾ കൊടുക്കുന്നുവെങ്കിൽ, நீ தேவனுடைய நாமத்தில் தான தர்மங்கள் നീ செய்கிறாயானால், എപ്പോഴും ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുന്നുവെങ്കിൽ, நீ எப்போதும் தேவனிடத்தில் നിന്നെ ஜெபிக்கிறாயானால், വിളിക്കുന്ന പേര് ദൈവഭക്തൻ. உங்களை அழைக்கிற ஒரு பெயர் உண்டு, தேவ பக்தி உள்ளவன். ആമേൻ. ഹല്ലേലൂയ. സങ്കീർത്തനം 12-ാം അധ്യായം 1 മുതൽ താഴത്തേക്ക് വായിച്ചു വരുമ്പോൾ അവിടെ ഇങ്ങനെ പറയുന്നു, യഹോവേ രക്ഷിക്കണമേ, ഭക്തന്മാർ ഇല്ലാതെ പോകുന്നു. சங்கீதம் 12-ாம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே ரட்சியும், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ആമേൻ. ഭക്തന്മാർ ഇല്ല എന്നല്ല അവിടെ പറയുന്നത്. ஆமென். பக்தன்மார் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഭക്തന്മാർ കുറഞ്ഞിരിക്കുന്നു. ஆமென். பக்தன்மார் குறைந்திருக்கிறார்கள். ഭക്തന്മാർ കുറഞ്ഞിരിക്കുന്നു. பக்தி உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ഈ കാലം സുപ്രസാദ കാലമാണ്. இந்த நாள் ரட்சிப்பின் நாள். ഈ കാലഘട്ടത്തിൽ ഭക്തന്മാർ കുറഞ്ഞിരിക്കുന്നു. இந்த நாட்களில் பக்தி உள்ளவர்கள் എന്നാൽ ഇന്ന് പകലിൽ പ്രാർത്ഥിക്കുവാൻ തയ്യാറായാൽ, ஆனால் இந்த காலவேளையில் நீ ஜெபிக்க ஆரம்பிக்க, ദൈവമേ എന്നെ ഒരു ഭക്തനാക്കി തീർക്കണോ, தேவனை என்னை ஒரு பக்தி உள்ளவனாக மாற்று, ദൈവമേ എന്നെ ഭക്തനാക്കി തീർക്കണോ, ஆண்டவரே என்னை ஒரு பக்தி உள்ளவனாக மாற்று. അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുവാൻ തയ്യാറായാൽ, அப்படி நீ ஜெபிக்க ஆயத்தமாக, തന്റെ ഭക്തന്മാരുടെ ആഗ്രഹത്തെ ദൈവം സാധിപ്പിക്കുവാനാണ്. ஆண்டவர் பல தேவ பக்தி உள்ளவர்களை எழுப்புவார். ഭക്തനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ பக்தர்களை குறித்து படிக்கும் பொழுது വിശുദ്ധ ബൈബിൾ പറയുന്നു, பரிசுத்த பைபிள் சொல்கிறது, യഹോവ ഭക്തന് ദൃഢധൈര്യമുണ്ട്. தேவனை பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. അവന്റെ മക്കൾക്ക് ശരണമുണ്ടാകും. அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. ഒരു ഭക്തനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ ஒரு தேவ பக்தனை குறித்து படிக்கும் பொழுது അവന്റെ ഭവനത്തിൽ ഉല്ലാസത്തിന്റെ ജയത്തിന്റെ ഘോഷം ഏത് സമയത്ത് ഉയർന്നുകൊണ്ടിരിക്കാം. அவனுடைய வீட்டில் ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும். ഒരു ഭക്തനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ ஒரு தேவ பக்தனை குறித்து படிக்கும் பொழுது അവന്റെ നോട്ടം എപ്പോഴും ഉയരത്തിലായിരിക്കാം. அவனுடைய கண்கள் எப்போது உயரத்தில் இருக்கும். ഇന്ന് പകലിൽ നമ്മുടെ കുടുംബത്തെ ചിന്ന ഭിന്നമാക്കുവാൻ തക്കമുണ്ടോ? இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக்கியுள்ள പ്രാർത്ഥന ജീവിതം നഷ്ടപ്പെടുത്തുവാൻ, ஜெப ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி ദൈവാശ്രയത്തെ നഷ്ടപ്പെടുത്തുവാൻ, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை ഭാവിയിലേക്കുള്ള പാർശ്വപ്രഭുവായ പിശാചിന്റെ പദ്ധതികളെ அந்தகார வல்லமைகளை ദൈവസഭ അത് തിരിച്ചറിയണമെന്ന് ദൈവാത്മകമായി ഇടപെടുകയാണ്. தேவ சபை அதை திருப்பி அறிய வேண்டும் என்று தேவாவியானவர் சொல்கிறார். ഒരു ഭക്തന്റെ കുടുംബത്തെ ஒரு பக்தனுடைய குடும்பத்தில் തകർത്ത് കളഞ്ഞ ഒരു സന്ദർഭം വിശുദ്ധ ബൈബിൾ പഠിപ്പിക്കുന്നു. அவருடைய குடும்பத்தை உடைத்து போட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் രണ്ട് பார்க்கிறோம். രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4-ാം അധ്യായം 2 ராஜாக்கள் 4-ஆம் அதிகாரம் 1 മുതൽ വായിച്ചാൽ 1 முதல் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியுடைய புத்தகம். പ്രവാചക ശിഷ്യന്മാരുടെ ഭാര്യമാരിൽ ആ. ഒരുത്തി ഏലീശായോട് നിലവിളിച്ചു, ആ. "നിന്റെ ദാസനായ എന്റെ ഭർത്താവ് ആ. മരിച്ചുപോയി. ആ. നിന്റെ ദാസൻ യഹോവ ഭക്തനായിരുന്നു." കണ്ടോ, ഈ അധ്യായം വായിക്കുമ്പോൾ பார்த்தீர்களா? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது യഹോവ ഭക്തരെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കുന്നു. தேவ பக்தி உள்ள ஒருவனை பார்க்கிறோம். ഈ കുടുംബത്തിൽ இந்த കുടുംബത്തിൽ പ്രാർത്ഥനയുണ്ടായിരുന്നു, ஜெபம் உண்டாயிருந்தது, ആരാധന ഉണ്ടായിരുന്നു, ஆராதனை இருந்தது, സ്തുതി സ്തോത്രങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. துதி ஸ்தோத்திரங்கள் இருந்தது. എന്നാൽ ஆனால் ഈ ഭവനത്തെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ இந்த വീட்டை குறித்து படிக்கும் பொழுது ഇപ്പോൾ പ്രാർത്ഥന നഷ്ടപ്പെട്ടു പോയിരിക്കുക, ஜெபம் நஷ்டப்பட்டிருந்தது, ആരാധന നഷ്ടപ്പെട്ടു പോയിരിക്കുക. ஆராதனை நஷ்டப்பட்டிருந்தது. എന്താണ് കാരണം? என்ன காரணம்? ഈ ഭവനത്തിൽ ഇപ്പോൾ കടമെന്ന ആ ഒരു വലിയ പൈശാചിക വ്യാപാരം, இந்த வீட்டிற்குள்ளே கடன் பிரச்சனை என்கிறதான ஒரு பெரிய வல்லமை. Praise the Lord. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. എലീശ പ്രവാചകന്റെ മുൻപിലേക്ക് எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பாக എലീശയുടെ ആ ശിഷ്യന്റെ ഭാര്യ കടന്നു വന്നിട്ട് அந்த அவன் எலிசாவுடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் இருந்தான். அவனுடைய மனைவி வந்து ഞങ്ങളെ സഹായിക്കാൻ പറയുകയാ. வேதபுத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம், ഞങ്ങളെ സഹായിക്കാൻ പറയുകയാ. எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான். എന്താണ് അവൻ എലീശയോട് പറയുന്നത്? எதை அவன் அந்த தீர்க்கதரிசனத்தில் சொல்கிறாள்? ഇപ്പോൾ രണ്ട് കടക്കാർ என்னுடைய வீட்டில் என்னுடைய 2 கடன்காரர்கள் എന്റെ 2 മക്കളെ പിടിച്ചുകൊണ്ടുപോകും, പിടിച്ച് അടിമകളാക്കുവാൻ വന്നിരിക്കുന്നു. என்னுடைய 2 பிள்ளைகளையும்
അടിമയാക്ക വന്നിരിக்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എങ്ങനെയാണ് ഇരിക്കുന്നത്? பாருங்கள் அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? അടിമത്തത്തിലിരിക്കുക. அடிமையாக இருந்தார்கள். തലമുറയ്ക്കെതിരെ ആമേൻ ശത്രു ശക്തമായി വെല്ലുവിളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஆமென். தலைமுறைக்கு முன்பாக அது பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு ஆமென் அங்கே சத்தமிடுகிறான். ഒരുപക്ഷെ കടഭാരമായിട്ട് വരാം. அது சில வேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம். മാരകമായ രോഗമായിട്ട് വരാം. சில வேளை அது ஒரு பெரிய வியாதியாக இருக்கலாம். മാനസികമായ പ്രയാസമായിട്ട് വരാം. அல்லது இருதயபூர்வமான ஒரு வேதனையாக இருக்கலாம். നോക്കിക്കേ, ഇവിടെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കുന്നത് பாருங்கள் இந்த இடத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம். ഇവൾ എലീശയോട് പറയുന്നു, இவள் எலிசாவை பார்த்து சொல்கிறாள், എന്റെ ഭർത്താവ് ഭക്തനാണെന്ന് നിനക്കറിയാമല്ലോ. என்னுடைய புருஷன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான் என்று நீர் அறிவீர். ചുരുക്കം പറഞ്ഞാൽ சுருக்க சொன்னால் ഇവൾക്ക് പറയാ എന്റെ ഭർത്താവ് ഒരു ഭക്തനാണെന്ന്. மனைவிக்கு தெரியும் என்னுடைய புருஷன் ஒரு பக்தி உள்ளவன். ഞാൻ വീണ്ടും കൊർന്നലിയോസിലേക്ക് കടന്നു വരികയാണ്. நான் திரும்ப கொர்நேலியுக்குள்ளாக வருகிறேன். ആ കൊർന്നലിയോസിനെ കുറിച്ച് പറയുന്നു, അവൻ ഭക്തനും അവൻ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നവനും. கொர்நேலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் கர்த்தருக்கு பயந்தவனும் അവൻ ദാനധർമ്മം കൊടുക്കുന്നവനും. அவன் தான தர்மங்கள் செய்கிறவனும் അവൻ എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുന്നവനാണ്. அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். എന്നും ഉയർന്നു നിൽക്കേണ്ടത് പ്രാർത്ഥനയുടെ ശക്തിയാണ്. உன்னுடைய வீட்டில் உயர்ந்து நிற்க வேண்டியது ஜெபத்தினுடைய சத்தம். Praise the Lord. ஹalleluya. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കണം. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. ഈ ഭവനത്തിൽ இந்த വീട്ടിൽ ഏത് സമയം ഉയർന്നു നിൽക്കേണ്ടത് எந்த நேரம் உயர்ந்து நிற்க வேண்டும்? പ്രാർത്ഥനയുടെ ശബ്ദമാണ്. ஜெபத்தினுடைய சத்தம், സ്തുതി സ്തോത്രങ്ങളുടെ ശബ്ദമാണ്. துதி ஆராதனையின் சத்தம். എന്നാൽ ஆனால் കടം വന്ന് கடன் வந்தது. ഇവിടെ இந்த வீட்டிற்குள்ளே പ്രാർത്ഥിപ്പാൻ കഴിയുന്നില്ല. அவளுக்கு ஜெபிக்க முடியவில்லை. ദൈവത്തെ സ്തുതിപ്പാൻ കഴിയുന്നില്ല. தேவனை துதிக்க முடியவில்லை. സമാധാനമില്ല. சமாதானம் இல்லை. സന്തോഷമില്ല. சந்தோஷம் இல்லை. നാളുകളായി കടന്നുറങ്ങിയിട്ട് நீண்ட நாட்கள் ஆனது. അവൻ മറഞ്ഞു തിരിഞ്ഞു കിടക്കും. அவள் சரியாக தூங்கவில்லை. രാവിലെ വീടിന്റെ ആ വാതിലിനെ കൊട്ടിക്കൊണ്ടിരിക്കും. அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து கடன்காரன் வீட்டு வாசலை தட்டுவான். എന്ത് ചെയ്യണമെന്ന് അവൾക്ക് അറിയുന്നില്ല. என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியாது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവൾ അടുത്തുള്ള വ്യക്തികളിൽ നിന്ന് പൈസ വാങ്ങുവാനിടയായി. அவள் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கடன் வாங்கினாள். അങ്ങനെ ആ കടം അവളെ വല്ലാത്ത പ്രയാസത്തിൽ ഞെരുക്കുവാനിടയായി. அவளை அப்படி அந்த கடன் பெரிய வேதனைக்குள்ளே மாற்றினது. ദിവസങ്ങൾ കഴിയുന്നു. நாட்கள் தாண்டினது. ആമേ ആ പ്രതിസന്ധി അവളെ ആമേ പ്രാർത്ഥിക്കുന്ന ഏലീശയുടെ അടുക്കിലേക്ക് കൊണ്ടുവരികയായി. அவளை சில நாட்கள் தாண்டும் பொழுது செபிக்கிற தேவ மனுஷனிடத்தில் அவளை கொண்டு வந்தது. നിങ്ങൾക്കൊരു പ്രതിസന്ധി വരുമ്പോൾ, உங்களுக்கு ஒரு வேதனை வரும் பொழுது, നിങ്ങൾക്കൊരു പ്രയാസം വരുമ്പോൾ, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது നിങ്ങൾ നിങ്ങളുടെ ദൈവദാസന്റെ അടുക്കിലേക്ക് കടന്നു വരണം. நீங்கள் தேவதாசனுக்கு முன்பாக வர வேண்டும். എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണമെന്ന് പറയണം. எனக்கு வேண்டி செபியுங்கள் என்று சொல்ல வேண்டும். എനിക്ക് ആശ്വാസ വചനങ്ങൾ പറയണമെന്ന് പറയണം. எனக்கு சமாதானமுள்ள வசனத்தை சொல்லும் என்று சொல்லுங்கள். ഏലീശയുടെ അടുക്കിലേക്ക് ഈ സഹോദരി കടന്നു വരികയാണ്. எலிசாவின் பக்கத்தில் இந்த சகோதரி வந்தாள். ഏലീശയോട് ഈ സഹോദരി തന്റെ കാര്യങ്ങൾ പറയുവാനിടയായി. எலிசாவுக்கு முன்பாக அவள் தன்னுடைய வேதனைகளை சொன்னாள். ഏലീശ ചോദിച്ചു, ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? எலிசா கேட்கிறான், நான் உனக்கு என்ன இந்த செய்ய ദൈവ வேண்டும்? ചോദിക്കുന്നു, ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? இந்த காலங்களில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ദൈവം നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണമെന്ന് ദൈവം ചോദിക്കുമ്പോൾ നീ എന്താണ് പറയുക? இந்த காலங்களில் கர்த்தர் உன்னை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அது சம்பவம். உன்னை பார்த்து என்ன செய்ய சொல்லுவாய்? അത് സംഭവിക്കുവാനിടയാകോ? நீ சொன்னால் அது அப்படி சம்பவிக்கும். ഒരിക്കൽ ശലോമോൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, ஒரு விசை சாலமோன் இப்படி சொன்னார், എനിക്ക് തന്റെ ജനത്തെ നയിക്കുവാനും ജ്ഞാനം വിവേകമുള്ളത് തരണം. எனக்கு ஜனங்களை நடத்தும்படியான அறிவும் ஞானமும் உள்ள இருதயம் எனக்கு അവൻ வேண்டும். ചോദിച്ചു ദൈവത്തിന് ഇഷ്ടപ്പെടുവാൻ. அவன் கேட்டது தேவனுக்கு விருப்பமாய் இருந்தது. ചോദ്യം ദൈവത്തിന് ഇഷ്ടപ്പെട്ടാൽ, இந்த காலங்களில் உன்னுடைய வேண்டுதல் ஆண்டவருக்கு விருப்பமானால், നിന്റെ സംസാരം ദൈവത്തിന് ഇഷ്ടപ്പെട്ടാൽ, உன்னுடைய வார்த்தைகள் ஆண்டவருக்கு விருப்பமானால், നീ അറിയാതെ നിനക്ക് വേണ്ടി അനുഗ്രഹങ്ങൾ പിന്നോട്ട് വരും. ஆண்டவர் உனக்காக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த பல വിശ്വസിക്കുന്ന കടമയെന്ന് സോദരം ചെയ്താൽ, இந்த காலங்களில் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. എലീശ ചോദിച്ചു, ഞാൻ നിനക്ക് എന്ത് ചെയ്തു തരണം? ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய നിന്റെ வேண்டும்? വീട്ടിൽ എന്താണുള്ളത്? உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? അവൾ പറഞ്ഞു, அவள் சொன்னாள், എന്റെ വീട്ടിൽ അവൻ കഴിക്കുവാൻ ആഹാരമില്ല. அவள் சொன்னாள், என்னுடைய வீட்டில் சாப்பிட உணவு இல்லை. അവരുടെ പശ്ചാത്തലം നോക്ക്. അവളുടെ വീട്ടിൽ നിന്നുള്ളത് അല്പം എണ്ണ മാത്രമേ ഉള്ളത്. பாருங்கள், அவருடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம்
எண்ணம் மட்டும்தான் இருக்கு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ഏലീശ പ്രവാചകൻ പറഞ്ഞു, നീ എന്ത് ചെയ്യണം? അയലക്കത്തേക്ക് കടന്നു ചെല്ലുക. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போகணும். അയലക്കാരോട് വെറും പാത്രങ്ങൾ കടം വാങ്ങുക. பக்கத்து வீடுகளெல்லாம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. അതിൽ ഒഴിക്കുക. அதில் இந்த எண்ணெயை ஊற்று. അമ്മ ഒഴിക്കുമ്പോൾ அம்மா அந்த எண்ணெயை ஊற்றும் பொழுது മക്കൾ പാത്രങ്ങൾ മാറ്റി വെക്കും. பிள்ளைகள் பாத்திரத்தை மாற்றி வைத்தார்கள். പാത്രം തീർന്നപ്പോൾ பாத்திரங்கள் முடிந்து போன பொழுது എണ്ണയുടെ വരവ് നിൽക്കുവാനിടയായി. எண்ணெயினுடைய அதிகரிப்பு நின்று போனது. അവൾ ഓടി ഏലീശ പ്രവാചകന്റെ அவள் திரும்பவும் ஓடி எலிசா தீர்க்கதரிசியுடைய பக்கத்தில் போனாள். പ്രാർത്ഥിക്കുന്നവരിലേക്ക് നീ കടന്നു വന്നാൽ, அவன் செபிக்கிறவரிடத்தில் நீ வரும் பொழுது, ഉപവസിക്കുന്നവരുടെ അടുക്കിലേക്ക് നീ കടന്നു വന്നാൽ, அவன் உபவாசிக்கிறவரிடத்தில் நீ வரும் பொழுது അവർ നിനക്ക് ആലോചന പറഞ്ഞു തരുവാനിടയായി. அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். ഏലീശ പറഞ്ഞു, எலிசா சொன்னான், അത് നീ വിറ്റ് அதை நீ விற்க வேண்டும். അവൻ ശേഷിച്ചത് നീ ഉപജീവിച്ചു കൊള്ളുക. கடன் தண்டனை கொடுத்து விட்டு மீதமுள்ளதை நீ உன்னுடைய பிள்ளைகளுமாக உபஜீவனம் பண்ணு. ജയത്തിന്റെ ഉല്ലാസത്തിന്റെ ഘോഷം ഉയർന്നു നിൽക്കേണ്ട ഭവനത്തിൽ, ஜெயத்தினுடைய தொனி கேட்க வேண்டிய வீட்டில், പിശാചൻ തകർത്ത ആ കുടുംബത്തിൽ பிசாசு தகர்த்து போட்ட அந்த வீட்டை ദൈവം ഇറങ്ങി വരുവാനിടയായി. அந்த வீட்டுக்குள்ளாக தேவன் இறங்கி வந்தார். ദൈവത്തിന്റെ ഇടപെടൽ ഇറങ്ങി വരുവാനിടയായി. தேவனுடைய செயல் வந்துச்சு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த பந்தி പ്രാർത്ഥിക്കണം. இந்த காலவேளை நீ ஜெபிக்க வேண்டும். ദൈവം മറഞ്ഞിരിക്കുന്ന നന്മ വെളിപ്പെടുവാൻ கர்த்தர் உனக்கு மறைத்து வைத்திருக்கிற நன்மைகளை வெளிப்படுத்துவார். ഈ ഭക്തന്റെ ഭവനത്തിലെ കടഭാരം മാറ്റിയത്, இந்த பக்தனுடைய வீட்டின் கடன் பாரம் மாறினது പുറമെയുള്ള വ്യക്തികളുടെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങിയിട്ടല്ല, வெளியே இருந்துள்ள ஜனங்களுடைய கரங்களில் இருந்து வந்ததல்ல, അത് അവരുടെ കൂട്ടു സഹോദരന്മാർ സഹായിച്ചത് കൊണ്ടല്ല, அவருடைய உறவினர்கள் கொடுத்தது இல்ல. അവരുടെ ഭവനത്തിൽ മറഞ്ഞിരുന്ന ആ എണ്ണ കൊണ്ട് ദൈവം അവളെ പോഷിപ്പിക്കുവാൻ. அவருடைய வீட்டுக்குள் மறைந்து இருந்த அந்த எண்ணெயினால் தேவன் போஷிப்பித்தார். ഇന്ന് പകർത്തി പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ, മറഞ്ഞിരിക്കുന്ന നന്മകൾ എന്റെ ഭവനത്തിൽ നിന്ന് പുറത്തെടുക്കുവാൻ നീ സഹായിക്കണം. இப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வீட்டிற்குள் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் வெளியில் கொண்டு வா. ദൈവത്തോട് പറഞ്ഞ ദൈവമേ, അത്ഭുതങ്ങൾ കാണേണ്ടതിന് എന്റെ കണ്ണുകളെ തുറക്കണം. நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அதிசயங்களை பார்க்கும்படியாய் என்னுடைய கண்களை திறந்தருளும். എന്റെ ഭവനത്തിലേക്ക് വേണ്ടി ചില ഉറവുകളെ എന്നെ തുറക്കണമേ. தேவன் சில ஆசீர்வாதமான ஊற்றுகளை അതിന്റെ ഭവനം തുറക്കുന്ന ദൈവമുള്ള കണ്ണുകളുണ്ട്. திறக்கிறவர் இந்த இடத்தில் വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ ചേർത്തടിച്ച് ദൈവത്തെ സ്വന്തമാക്കണം. அவர்கள் கரங்களை தட்டி தேவனை ഈ ஆராதிக்கலாம். ദൂരിന് സമർപ്പിച്ചു കൊടുക്കണം. ഈ ദൂരിന് മുമ്പിൽ സമർപ്പിച്ചു കൊടുക്കണം. இந்த வசனத்தின் மூலமாக உன்னை ஒப்புக்கொடு. ഈ ദൂരിന് മുമ്പിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കണം. இந்த வார்த்தைக்கு முன்பாக உன்னை விட்டுக்கொடு. പ്രാർത്ഥിക്കുന്ന ദൈവമേ, ஜெபி தேவனுடைய பிள்ளையே, ദൈവം നിനക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കാൻ പോകുന്നു. தேவன் உனக்காக ஜெயமெடுப்பார். എല്ലാവരും വിശ്വസിക്കുന്നതാകട്ടെ. ஒரு விஷயம் எல்லாரும் எழுதி இருக்கிறார். ഇന്നലെ വരെ நேற்று வரை ഈ യഹോവയുടെ ഭവനം இந்த தேவ பக்தனுடைய வீடு അടിമത്തത്തിലായിരുന്നു. அடிமையினுடைய வீடாக இருந்தது. അവർക്ക് സ്വാതന്ത്ര്യം ഉണ്ടായിരുന്നില്ല. அந்த வீட்டுக்குள்ளாக சுதந்திரம் இல்லை. എന്നാൽ ദൈവം അവരുടെ ഭവനത്തിൽ സ്വാതന്ത്ര്യം കൊടുത്തു. ஆனால் தேவன் அந்த வீட்டிற்கு சுதந்திரத்தை கொடுத்தார். തലമുറയ്ക്ക് സ്വാതന്ത്ര്യം കൊടുത്തു. அவருடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ഇന്ന് പകലിൽ இந்த காலவேளையில் നിന്റെ വിഷയം ഏതുമാകട്ടെ, നിന്റെ വിഷയം ഏതുമാകട്ടെ, உன்னுடைய பிரச்சனை எதுவுமாக இருக்கலாம். അത് എത്ര കാഠിന്യമേറിയതാകട്ടെ, அது எவ்வளவு கடினமாகவும் இருக்கலாம். ഭാരപ്പെടേണ്ടോ ഭാരപ്പെടേണ്ട. நீ வருத்தப்படாதே. നീ വന്നിരിക്കുന്നത് நீ வந்திருப்பது സൈന്യങ്ങളുടെ യഹോവയുടെ മുമ്പിൽ. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக. സൈന്യങ്ങളുടെ യഹോവയുടെ മുമ്പിലാ. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக. സൈന്യങ്ങളുടെ യഹോവയുടെ മുമ്പിലാ. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്താവേ, தேவனே, എന്റെ ഭവനത്തിൽ என்னுடைய வீட்டின் മറഞ്ഞിരിക്കുന്ന നന്മകളെ மறைந்திருக்கிற நன்மைகளை പുറത്തെടുക്കുവാൻ வெளியில் கொண்டு வர ദൈവമേ தேவனே എന്നെ സഹായിക്കുക. எனக்கு உதவி செய்யும். എന്നെ പൂർണ്ണമായി സമർപ്പിക്കുന്നു. என்னை பூரணமாய் விட்டுக் கொடுக்கிறேன். പ്രാർത്ഥിപ്പാൻ എന്നെ പഠിപ്പിക്കണമേ. எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோ. പ്രാർത്ഥനയുടെ ആത്മാവിന്മേൽ പകരണമേ. ஜெபிக்கிற ஆவியை எனக்குள்ளாக ஊற்று. പ്രാർത്ഥിച്ചാൽ ചിലത് അടയുവാനിടയാകുമല്ലോ. ஆமென். ஜெபித்தால் சிலது அடைய முடியுமே. പ്രാർത്ഥിച്ചാൽ ചിലത് തുറക്കുവാനിടയാകുമല്ലോ. ஆமென். ஜெபித்தால் சிலது திறந்து வர முடியுமே. അങ്ങനെയാണെങ്കിൽ വിശുദ്ധ ബൈബിൾ പഠിപ്പിക്കുന്നു. அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ഏലിയാവ് എനിക്ക് സമസ്വഭാവമുള്ള മനുഷ്യൻ. ஏலியா என்னை போல சமமான சுபாவம் உள்ளவனாய் இருந்தான். ഏലിയാവ് എന്നെ പോലുള്ള
மனுஷன். எலியா என்னை போன்ற மனுஷனாய் இருந்தான். ஏலியாவின் மேல் பகரப்பட்ட அபிஷேகம். எலியாவின் மேல் பகரப்பட்ட தேவாவி. ஏலியாவின் மேல் நின்னும் வீண புதப்ப எலிஷாவில் வீணது போல எலியாவில் இருந்து புறப்பட்டு வந்ததான அந்த ஆணையினாலிய சால்வை எலிசாவை மூடினதை போல இந்த பகலில் இந்த காலவேளையில் என் மேல் பகரடமே. என் மேல் நீர் ஊற்று. என் தலைமுறை மேல் பகரடமே. என்னுடைய பிள்ளைகளின் மேல் உம்முடைய வல்லமை ஊற்று. குடும்பத்தின் மேல் பகரடமே. என்னுடைய குடும்பத்தின் மேல் உம்முடைய வல்லமை ஊற்று. எல்லாரும் பிரார்த்திச்சோம். எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் பிரார்த்திச்சோம். ஹalleluya. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹalleluya. அந்நிய பாஷை பிரார்த்திச்சோம். அந்நிய பாஷைகளை சொல்லி ஆராதிங்க, துதித்து ஆராதிங்க, மௌனமாய் இராதீங்க. ஹalleluya. அந்நிய பாஷை பிரார்த்திக்கிறவர் மனுஷரோடல்ல. அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் மனுஷரோடு அல்ல, தெய்வத்தோடு அவர்கள் தேவனோடு கூட ஜெபிக்கிறார்கள். அல்ப சமயம் அந்நிய பாஷை பிரார்த்திச்சோம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிங்க, ஜெபிங்க. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல சமயத்தினாய் இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் இந்த நேரம் வரை உம்முடைய பாதத்தில் இருக்க தேவனுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை பேச தேவனுக்கு இரக்கம் பாராட்டி தேவன் எங்களோடு கூட பேசினீரே. ஆண்டவரே, மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, உம்முடைய கிருபை மாத்திரமே. ஆனதினாலே சகல கனத்தையும் துதியும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். தேவனுடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். நஷ்டப்பட்டு போய மகத்துவம் அவர்கள் வெளிப்படுவன் பிரார்த்தி. அவர்கள் இழந்து போன எல்லா மகிமையும் திரும்ப கொடுங்க. நஷ்டப்பட்டு போய ஜெயத்தை உல்லாசத்தை திரிகே கொடுத்ததாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் இழந்து போனதான ஜெய தொனியை திரும்ப கொடுங்க. ഇവിടെ ശുശ്രൂഷിക്കുന്ന കർത്താവിന്റെ ദാസനായ ദാസിക്ക് കുടുംബത്തിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. இந்த இடத்தில் ஊழியம் செய்யக்கூடியதான தாசருக்காக தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். പ്രിയ മക്കൾ, കർത്താവേ, ഈ ദേശത്ത് உம்முடைய பிள்ளைகள் இந்த ஊரிலே
കർത്താവേ പ്രിയ മക്കൾ ഇവിടെ ഈ പട്ടണത്തിൽ ഞങ്ങളുടെ നാമത്തിന് വേണ്ടി നിൽക്കുവാ ஆண்டவரே இந்த பட்டணத்தில் உடைய பிள்ளைகள் உமக்காக நிற்கும் பொழுது നീ അവരുടെ കണ്ണുനീർ കാണണം நீர் அவருடைய கண்ணீரை துடைப்பீராக അവർക്ക് വേണ്ടി പുതുവഴികളെ തുറക്കണം அவர்களுக்காக புது வாசல்களை திறப்பீராக അവരുടെ ആവശ്യങ്ങളിൽ അത്ഭുതം ചെയ്യും அவருடைய தேவைகளை தேவன் தாமே சந்திப்பீராக കർത്താവേ ஆண்டவரே ആരാധിപ്പട്ടത് കൊണ്ടോ ஆராதிக்க ഞങ്ങൾക്ക് സ്വന്തമായ സ്ഥലം തരണം சொந்தமான இடத்தை தருவீராக സ്വന്തമായ സ്ഥലം തരണം കർത്താവേ சொந்தமான இடத்தை தருவீராக അവിടെ അനേക ആത്മാക്കളെ കർത്താവ് വീണ്ടും നൽകി തരണം அந்த இடத்துல அநேக ஜனங்களை கர்த்தர் தருவீராக ഈ ലോകത്ത് അനേക ധനികന്മാരുണ്ട് இந்த உலகத்தில் அநேக ஐஸ்வர்யவான்கள் உண்டு അനേക സാമ്പത്തികമുള്ളവരുണ്ട് കർത്താവ് அநேக சம்பத்து உள்ளவர்கள் உண்டு ദൈവം ഇടപെടണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു தேவன் பேசுவீராக രാജാവിന്റെ ഹൃദയം ராஜாக்களுடைய இதயம் ദൈവത്തോട് കടക്കിലിരിക്കുന്നു ஆமென் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது ദൈവം ഇഷ്ടമുള്ളിടത്തേക്ക് തിരിക്കുന്നത് വചനപ്രകാരം ஆமென் ஆண்டவர் நீர் அவர்களை திருப்புகிறீர் என்று ഈ வாசிக்கிறோம் ആലയത്തെയും ദേവദാസന്റെ കുടുംബത്തെയും ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் குடும்பத்துக்கும் എല്ലാ ദൈവമക്കളെയും எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധ നാമത്തിൽ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் bless ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു ஆசீர்வதிக்கிறோம் അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു ஆசீர்வதிக்கிறோம் അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் മഹത്വം അംഗീകരിപ്പിക്കുന്നു மகிமை உமக்கு செலுத்துகிறோம் യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നമ്മുടെ കരമൊന്ന് ചേർത്തടിച്ച് ദൈവത്തിന് நம்முடைய கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya ഇത്രയും സമയം ദൈവം സംസാരിപ്പാൻ കർത്താവ് സഹായിച്ചു இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை பேச கர்த்தர் உதவி செய்தார் ഞാൻ പ്രസംഗിച്ചപ്പോൾ തർജ്ജമ ചെയ്ത കർത്താവിന്റെ ദാസനോട് നന്ദി അറിയിക്കുന്നു അപ്പോൾ തന്നെ പ്രിയ ജോൺ പാസ്റ്ററോട് നന്ദി അറിയിക്കുന്നു കർത്താവ് അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ ഹല്ലേലൂയ